போதுன்ற சொல்றதே அந்த சாப்பாடு போற விஷயம் தான். அந்த விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க திருச்செந்தூர்ல. அக்ஸாபவன்ல சாப்பிட்டேன். அடுத்த உள்ள ஆட்கள் வந்து அக்ஸாபவனுக்கு தான் போகணும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியா தரமா அந்த சாப்பாடை வந்து தரமா மக்களுக்கு கொடுக்கும். வந்து பசும்பால், காஃபி, டீ, சம்சா, வடை சுட சுட போட்டு தான் கொடுப்போம். அது போக இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கேரட்டு தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, மசாலா தோசை, சாம்பார், வெள்ளை சட்னி, வெங்காய சட்னி, அப்படின்னா 4 ஐட்டம் மொத்தம். 4 வகை சட்னி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கும். 4 மணி நேரம் கால் கிடைக்க சாமி கும்பிட்டு வராங்க. இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு போவோம். எம்பெருமான் முருகன் கொடுத்ததுங்க, நான் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. எம்பெருமான் முருகன் கோடான கோடி மக்கள் இன்னைக்கு வணங்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை கொடுக்காரு. எனக்கு ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்காரு. இந்த பொங்கலும் சாம்பாரும் பிளெண்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுறான். திருச்செந்தூர் வரீங்க, ஒரு நல்ல இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. பல மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வச்சுட்டு ஆமாங்க, நான் திருச்செந்தூரில் தான் இருக்கேன். திருச்செந்தூரில் எல்லாரும் ஒரு பட்ஜெட்டான விலையில் டிஃபனோ லஞ்சோ கேட்டிருப்பீங்க, ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் கோயில் பக்கத்துலேயே கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் வந்திருக்க இடம் பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷய பவன் ஹோட்டல். எங்கே இருக்குது அக்கிட்ட சொல்ல போனால் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தால அக்ஷய பவன் இருக்கும். வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அண்ணாமலை லாட்ஜ் இருக்கும். பொய்கை அப்படின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட அக்ஷய பவன் இருக்குது. போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க டேஸ்ட் வைஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அக்ஷய பவனோட ஓனர் நம்ம பெரியசாமி சார் இருக்கார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். போதுன்ற சொல்கிறதே அந்த சாப்பாடு போகிற விஷயம் தான். அந்த விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க திருச்செந்தூரில். சாப்பிடணும், வயிற்றுக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும் நல்ல விஷயமா இருக்குன்னு நினைப்பேன். சாப்பிட்ற விஷயம் அந்த மாதிரி விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்களே. ஹோட்டலில் என்னென்ன மெனுங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? இது சின்ன பிராஞ்சாக தான் முதல்ல ஆரம்பித்தோம். ஒரு 3 டேபிள் தான் கிடையாது தான் முதல்ல ஆரம்பித்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம டேஸ்ட்டு கொடுத்து தான் தரமாக கொடுக்கணும். வாங்குறோம்ல, காசு வாங்குறோம், அவங்களும் மூஞ்சி சுளிக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு மூக்கு வாசனை இருக்கணும். முதல்ல சாப்பாடு உள்ளே வரணும். முதல்ல வாசனை தான் இழுக்கும். முதல்ல நல்லா இருக்குது, சும்மா நல்லா இருக்குது அப்படின்னு உள்ளே வரணும். இல்லைன்னா உள்ள நெய் தோசை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாசனை. இப்போ சாப்பிட்றவங்கள ஒரு நெய் தோசை ஆர்டர் போடலாமா? சிலவங்க பணம் கம்மியாக கூட வச்சுருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ரேட்டை குறைஞ்சி மற்ற கடை மாதிரி 100, 150 கிடையாது, 70, 80 இப்படி தான் கரெக்ட் பண்ணி தான் ரோஸ்ட்டு கொடுக்குறோம். பட் மில்ஸ் வந்து ஃபுல் மில்ஸ், அன்லிமிட்டட், அரை குடம்லாம் கிடையாது. எவ்வளவு சாப்பிட்றாங்களோ அவ்வளோக்குள்ள மனம் கொண்டாமல் வச்சுருவோம். அவங்க ஃபுல்லாக வயிறார வந்து சாப்பிட்டுட்டு மனசார வாழ்ந்துட்டு போகும். சாப்பாடு திருப்தியாக இருக்கு, நல்லா சாப்பிட்டு இவ்வளோ நேரம் 4 மணி நேரம் கால் கிடைக்க சாமி கும்பிட்டு வராங்க. இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு போவோம். வயிறார சாப்பிடுங்க. அப்போ டேஸ்ட் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, வயிறார சாப்பிட தான் செய்வாங்க. சாப்பிட்டு அந்த மன வாழ்த்து மற்ற நமக்கு அமைந்த மாற்றம் தரமான மாற்றம். இதனால இவ்வளோ இடங்க இருக்கும்போது திருச்செந்தூர்ல எதாவது கடை வைக்கணும்னு நினைச்சேன். கோயில் வாசலில் பெட்டி கடை வச்சிருக்காது. ஒரு 20 வருஷத்துக்கு கூட வச்சிருந்தோம். அப்போ இதே கோயில் வாசல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு டேஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னா இந்த மாதிரி ஹோட்டல் வச்சா கொஞ்சம் தரமாக கொடுக்கணும்னு அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அக்ஷாபவனில் சாப்பிட்டேன், அக்ஷாபவனில் சாப்பிட்டேன். அந்த பேர் வந்து சாப்பிட்ட உடனே தெரியும். அக்ஷாபவனில் சாப்பிட்டேன். அடுத்த உள்ள ஆட்கள் வந்து அக்ஷாபவனுக்கு தான் போகணும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக, அதே மாதிரி தரமாக அந்த சாப்பாடை வந்து தரமாக மக்களுக்கு கொடுக்கும். நம்ம காலையில் என்னென்னலாம் இருக்கும் அக்ஷயபவன்? வந்து பசும்பால், காஃபி, டீ, சம்சா, வடை சுட சுட போட்டு தான் கொடுப்போம். அது போக இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கேரட்டு தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, மசாலா தோசை, சாம்பார், வெள்ளை சட்னி, வெங்காய சட்னி, அப்படின்னா 4 ஐட்டம் மொத்தம். 4 வகை சட்னி நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். மக்களுக்கு இந்த அளவு பட்ஜெட்டாக பண்ணுறீங்களா? எவ்வளோ மன திருப்தியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே எம்பெருமான் முருகன் கொடுத்ததுங்க, நான் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் ஒரு ஆளால் இது செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய இதுதான். எம்பெருமான் முருகன் கோடான கோடி மக்கள் இன்றைக்கி வணங்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை கொடுக்காரு. எனக்கு ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்குறாரு. அவர் கொடுத்ததை நான் செய்கிறேன். நான் எல்லாமே நான் தான் செஞ்சேன்லாம் சொல்லலாம். எம்பெருமானுடைய முருகனுடைய அருளில் தான் எல்லாமே நம்ம பண்ணோம். எல்லா சாப்பாடுமே பரிமாறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பார்த்து தான் கொடுப்பேன்றீங்க. இல்லை, அது அப்படி தானே பண்ணணும். அதில் ஒரு தவறு நடக்கலாம், ஒரு உப்பு கூட இருக்கலாம், ஒரு உரைப்பு கூட இருக்கலாம். அவங்க காசு கொடுத்து சாப்பிட்றாங்க. அது போக மனசார வந்து பசியோடு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தரமாக கொடுத்தா தானே நம்மளை வாழ்த்துவாங்க. நாம இதை டேஸ்ட்டு பார்த்து வெளியே விட்டால் தான் அந்த மக்களுக்கு தரமாக கிடைக்கும். அது உப்பாயிட்டு உரப்பாயிட்டு அதை அப்படியே ஸ்டாப் அடுத்தது ரெடி பண்ணுங்க. இப்போ புதுசாக இந்த தோலையே கிடையாது, ரெடி பண்ணுனா பண்ணிடணும். அதை ஆர்டிசன் பண்ணினேன் வச்சேங்கிற தோல்லாம் பண்ணாது. அது போக நம்ம கடையில் கம்ப்ளைண்ட் நோட்டு இருக்கு. கஸ்டமருக்குன்னு எந்த கடையிலையும் கம்ப்ளைண்ட் நோட்டு போட மாட்டாங்க. ஏதாவது எழுதுவாங்க அப்படின்னு. அந்த தொழிலாம் எனக்கு போடு, கஸ்டமர் என்ன உப்பு இல்லையா உரப்பு இல்லையா அன்னன்னைக்கு போடு, போட்டு மார்க்கெட்டை கையெழுத்து வாங்கு. மார்க்கெட்டை கையெழுத்து வாங்குங்கிறது தான். காலையிலே நான் வந்து இங்கே 10 மணிக்கு எல்லாம் ரெடியான பிறகு அதெல்லாம் டேஸ்ட் பார்ப்பேன். நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா கேசியர் டேஸ்ட் பார்க்கணும்.
ஏன்னா கஸ்டமர் வந்து முதல்ல ரூபா கொடுக்கும்போது கேசியரை தான் பிடிப்பாங்க. வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா என்னுடைய பொறுப்பை கேசியர் கையில் கொடுத்துட்டு போவோம். அவங்க உள்ளே போய் கரெக்டாக 4 ஸ்பூன் வச்சு கொடுத்துருவாங்க. 1 2 3 4 இப்படி கொடுத்துருவாங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா இருக்கு சுவைத்து பார்ப்பாங்க, நல்லா இருக்கு ஓகே, அதுக்கப்புறம் தான் வெளியில் போகலாம், சப்ளைக்கு போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. பார்த்தேன் சப்ளை பண்ணுறவங்க எல்லாமே நீட்டாக க்ளீனாக கேப்லாம் போட்டு ஒரு குடும்பமாக நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துகிற மாதிரி. அவங்கள நல்லா வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்மள நல்லா வச்சுருப்பாங்க. நம்ம கடையோட டைமிங்னா என்ன டைமிங்கில் ஆரம்பிச்சு என்ன டைமிங் இருக்குது? ஏதாவது லீவு லீவுன்னு கிடையாது. லீவு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் டைம் மட்டுமே லீவு. வருஷத்தில் 4 லீவு தான். 4 மணிக்கு டீ காப்பி ரெடி ஆகிடும். உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் 7 மணிலேருந்து டிஃபன் ஆரம்பிக்கும். 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். 12 மணிக்கு டிஃபன் கேட்டால் இருக்காது, சாப்பாடு ரெடி ஆகிடும். அப்புறம் 5 மணி வரையும் கொடுப்போம். 5 மணி வரையும் நாங்கள் மீல்ஸ் கொடுப்போம். சாப்பிடணும்னு எதிர்பார்ப்போம் சாப்பாடு. ஆமாம், நாங்கள் எப்பவுமே சூடாக தான் கொடுக்குறோம். இப்போ ஒரு 10 கிலோ காலி பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அடுத்தலாம் கூட்டம் வருது அப்படின்னா 2வது ஒரு 10 கிலோ அங்கே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க சமையல் கட்டில். அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக அரிசியை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அந்த சீட்டோட இந்த சூடோட எப்பவுமே கொடுக்கும். ஒரு சோறு 6 இட்லி யாரும் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொண்டு கொடுப்போம். அது 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் டீ. நல்லா சூப்பராக சொன்னீங்க. வர மக்களுக்கும் நல்லா கவனிங்க. நான் சாப்பிட்டு பார்த்து நிறைய குறை என்ன இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதாவது என்னுடைய கடையை நான் பெருமையாக சொல்லக்கூடாது, மக்களாகிய நீங்கள் எல்லாரும் தான் சொல்லணும். நீங்கள் என்கரேஜ் பண்ண தான் நான் இன்னும் உங்களுக்கு புதுமையாக படைக்க முடியும். என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளால. நான் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கு, இல்லைனா இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அதைத்தான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ திறமை கொடுக்கணுமோ இன்னும் கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. என்பரமான முருகரை பாருங்க, திருப்தியாக சாமி கும்பிடுங்க, கூப்பிட்டு நம்ம அக்ஷய பவனுக்கு வாங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, மன சந்தோஷத்தோடு போங்க. சின்ன கடையில இருந்து இவ்வளோ பெரிய கடைக்கு வந்திருக்காருன்னா அவர் மக்கள் கொடுக்குற டேஸ்ட்டு தான். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட் வீடியோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்செந்தூரில் நிறைய பேர் முருகரை கும்பிட்டுட்டு ஒரு நல்ல இடம், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், டிஃபன்லாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி இடமா இந்த இடம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து நானும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். வந்து எல்லாமே லைனாக பெரிய தட்டில் வச்சு எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இட்லி, பூரி, பொங்கல் இவங்ககிட்ட இருக்க ஐட்டம், அதுவும் நெய் ரோஸ்ட்டு அற மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வரட்டும் என்னென்னு பார்க்கலாம். பொங்கலா வர மாதிரி புதினா சட்னி, ஓ இது வரவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வைப்பீங்களா? ஓகே வடை, ஓகே நல்லா சுசுன்னு இருக்கான், சூடாக இருக்கா. நெய் ரோஸ்ட் அதுவும் வந்துச்சு. ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பாங்க. இது அப்படியே வச்சுருங்க அப்படியே இவன் பார்வையாக இருக்கட்டும். சூப்பர். அதில் இருக்க பூரி எங்கே வேணும்ல? ஆமாம், பூரி முக்கியம் இல்லை. பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரலன்னு பார்த்தா வச்சுருக்கேன். பா எல்லாம் புசுன்னு இருக்கானே. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சைஸு, அம்மா சூடாக இருக்கு. மசாலா தோசையும் பொடி தோசையும் வாங்கியிருக்கேன், 2 இட்லி வாங்கியிருக்கேன். அது ஒரு வெஜிடபிள் போட்ட ஒரு ஊத்தாப்பம். சில்ட்ரன்ஸாக வந்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணுறது ஃபுல்லாகவே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பூரியிலேருந்து போயிடலாம். இந்த பூரி நல்லா புசுன்னு இருக்கான். எனக்கு இது அப்படியே இப்படி பண்ணி தான் சாப்பிட சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. திக்னஸ்ஸு சே, நானும் தண்ணியாக விடும்னு நினச்சேன். திக்னஸ் வேறு லெவலில் இருக்கான். கூட எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பிக்கர் நல்லா சாஃப்டாகுது. இந்த எண்ணெய் நமக்கு அந்த சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, சூப்பராகுது. கிழங்குல இந்த கேரட்டு, அந்த தாளிப்புலாம், இந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் இப்படி இருக்கணும் முழுசாக. சில இடத்துல வந்து மசிச்சிருவாங்க. ஸோ மசிக்கக்கூடாது, இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். கிழங்கு ஒரு காரமாக அப்படியே அந்த நம்ம எதிர்பார்ப்போம்ல பூரி கிழங்கு, அந்த மாதிரி காரமாகவும் அம்மையாக இருக்குது. ஒரு பூரி சாப்பிட்டா வயிறு திருப்தியாக இருக்கும் போல், அப்படி இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குது. எடுத்து பொங்கல் காமிச்சாங்க, அப்படியே வலிட்டு வரோம். அதை பார்க்கும்போது இது மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அப்படியே இப்படிதான் எடுக்க கூட முடியல என் பொங்கலை. நெய் தகட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை. சீரகம், அது மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா, அது இது இல்லாமல் முந்திரி இதெல்லாம் போட்டு எல்லாம் மசியை விட்டு சாப்பிடணும்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பொங்கல். டிஃபன் சாம்பார் கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு திக்னஸ் இருக்குது. இந்த பொங்கலும் சாம்பாரும் பிளெண்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுறான். இவங்கள்ட்ட அந்த வடை, சம்சா, இந்த டீ ஐட்டம் இதெல்லாமே இருக்குது. நம்ம டீ வரத்தில் சாப்பிடுவோம், டிஃபன் வரத்தில் சாப்பிட்றோம், அந்த கவலையே இல்லை, எல்லாமே இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி எதாவது டிஃபன் சாப்பிட்டேன்னா டீ சாப்பிடுவேன். இந்த இடத்துல அப்படி வசதி இருக்குது. பொடி தோசை இருக்குது. இதில் பொடியை அப்படியே வெளாவி தூவி விட்டாங்க. வடிவல் சொல்லலை, வெளாவி தூவி விடுவாங்க பாருங்க. நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன சைஸ் போட சொன்னேன், எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட முடியாதுன்ட்டு. இது எல்லாமே ஹோம்மேடு மசாலா பொடி தான். ஸோ பொடி தோசை நெய் ஊற்றுவாங்க. காரம் ரொம்ப இல்லை, ரெண்டாவது புதினா சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். புதினா சட்னி சாப்பிட்டுனே இருக்கலாம். ஒருத்தவங்களே இந்த உளுந்தெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். திக்னஸ் கொடுக்குது. இந்த டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. இந்த புதினா ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ப்ளஸ் மற்ற ஃப்ளேவர்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணாமல் கரெக்டாக இருக்குது. இவனை மறந்துட்டு பாருங்க, இவன் தான் மெயின் ரோல் பண்ணுறான். இட்லி
இந்த ஐட்டம்லாம் பார்த்தோட இட்லியை வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம் வாச்சிட்டு மறந்துட்டேன். ரொம்ப சாஃப்ட் பாருங்க, அவ்வளோதான் உடனே போட்டுலாம். ஸோ இட்லியை தேங்காய் சட்னி அந்த கெட்டியாகவும் இருக்குது. தேங்காய் சட்னிக்கான ஒரு காரம் இருக்குல்ல, அந்த காரம் நல்லா இருக்கும். அப்படியே இட்லியை இந்த கார சட்னியை ட்ரை பண்ணிடலாம். கார சட்னி அதில் வந்து தக்காளியும் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், இந்த பூண்டு லைட்டாக மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட நல்லா இருக்குங்க, சூப்பர். ஸோ நெய் ரோஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷல், சாம்பாரோடு விட்டு நெய் ரோஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பர். இதில் எனக்கு ரொம்ப இந்த 3 சட்னி ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதினா சட்னி தான் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ஆனியனு ப்ளஸ் அந்த கேரட் இதெல்லாம் போட்டு சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நானும் வாங்கியிருக்கேன். ஏன்னா கேரட்லாம் போட்டுருக்காங்களே, வரா மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு போகலான்னா இந்த இடத்துல திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். மசாலா தோசை எல்லாத்துலேயும் ஸ்பெஷல், அந்த உருளைக்கிழங்கு மசாலா தோசை அது இவங்ககிட்ட இருக்குது. இவங்ககிட்ட நைட்டில் வந்து சைனீஸ் ஐட்டமும் இருக்கான். மசாலா நான் பூரி வேலை சாப்பிட்டேன், வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றா அந்த பொடி கொஞ்சம் காட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்து ஸோ சாப்பிட சூப்பராக இருக்குது, சூப்பருங்க. திருச்செந்தூர் வரீங்க ஒரு நல்ல இடத்துல சாப்பிட்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டு. இந்த பொங்கல்லாம் அப்படியே வாயில் வைக்கிறது தெரியல, அவ்வளோ அல்டிமேட்டாக அப்படியே வலிக்கிட்டு வரணும். ஸோ எல்லாமே சாப்பிட்டதுக்கு திருப்தி, எதுவுமே குறை சொல்கிற மாதிரின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓனர் சவுண்டு கேட்குதா, ஓனர் தாங்க இறங்கி வேலை செய்கிறாரு. மனுஷன் பார்த்தா கிச்சன்லேயும் சரி, வரவங்க சாப்பிட்றவங்க சரி, என்ன இல்லை எதுன்ட்டு ஒரு கடைக்கு வந்து மெயினான விஷயமே ஓனர் இறங்கி வேலை செய்யணும். இந்த இடத்தாண்ட அந்த வேலை நடக்குது கரெக்டாக. இந்த இடத்தாண்ட எல்லாமே ஒரு பட்ஜெட்டான விலையில் இருக்குது. டிஃபனு, மதியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நைட்டு டின்னரில் உங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி சைடிஸ்லாம் மாறும். அதேமாதிரி சாப்பாட்டில் வைக்கிற கூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி மாறும், ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க. திருச்செந்தூரில் ஒரு நல்ல ஒரு திருப்தியாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஹோட்டல்னா இந்த 100% நான் கேரண்டி கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஹோட்டலாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நானும் இங்கேருந்து சென்னை கிளம்புறேன். நிறைய இதுக்கு உங்களுக்கான பட்ஜெட்டான வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி வீடியோ தான். ஸோ திருச்செந்தூரில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பட்ஜெட்டான விலையில் உணவு, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா, பை பை.